ஹைடா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் லவ்வோட 17th பார்ட் தான்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 16 பார்ட்ஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த பார்ட் புரியும். லாஸ்ட் பார்ட்ல எதுல முடிச்சோன்னு பார்த்துட்டு இந்த பார்ட்குள்ள போயிடலாமா? ஸோ லாஸ்ட் பார்ட் எப்படி முடிச்சிருப்போம், நம்ம ஸ்ருதி வந்து பிரெக்னெண்டா இருப்பா. ஸோ அது சுகாக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சுகா வந்து ஸ்ருதியை அடிச்சிருப்பா, பிகாஸ் ஏன்னா ஸ்ருதியுடைய பாய் ஃப்ரெண்ட் சுகா. ஓகேவா? ஸோ அப்படிதான் சொல்லி முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த பார்ட்குள்ள போய் பார்க்கலாமா? ஸோ வந்து சுகா வந்து ஸ்ருதியை ஹக் பண்ண பக்கத்தில் வர, ஸோ ஸ்ருதியை அடிச்சுட்டு நீ என்னை ஏமாத்திட்டலடா, நான் உன்னால் அம்மாவாயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ சுகாக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸ்ருதியை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஸோ ஏஞ்சல் வந்து தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணை இப்படிதான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவியா, இது பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பப்ளிக் பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் எனக்கு யாரும் கொடுக்காத ஒரு ஹாப்பினஸ்ஸை எனக்கு கொடுத்துருக்கா. ஆமாம் நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏஞ்சல் அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் சொல்கிறேன். ஸோ நான் வந்து இசையோடைய அத்தை பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, பட் இருந்தாலும் அவன் செம்ம ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நம்ம சுகா வந்து ஸ்ருதியை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபார்மலாக இவங்க யாருன்னு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா என்ன பண்ணுறாருன்னா ஸ்ருதியோடைய தோளில் கை போட்டுட்டு இட்ஸ் மை ஒய்ஃப். ஸோ எனக்கு இவருக்கும் கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. ஸோ இவங்க பேர் ஸ்ருதி அப்படிங்கிறா. ஸோ வந்துட்டு எல்லாருக்குமே ஷாக், பாய்ஸ் 2 பேருக்கு, கேர்ள்ஸ் 2 பேருக்கு, நம்ம ஜிம்மின்க்கு, ஏஞ்சலுக்கு எல்லாருக்குமே ஷாக். நம்ம அம்மா வந்து ஸ்ருதிக்கு பக்கத்தில் நின்றுட்டு ஸ்ருதி என்னடி இவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதியும் சொல்கிறேன், நான் வீட்டுக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கும் ஒருக்கும் கல்யாணமாகி 1 year ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ருதி சொல்கிறா. ஸோ அம்முக்கு ஹார்ட்டில் அட்டாக்கே வந்துடுது. ஸோ அம்முக்கு மட்டும் ஹார்ட்டில் அட்டாக் வந்தால் போதுமா, பக்கத்தில் இருக்க நம்ம ஜிமின் ஷீக்கும் ஹார்ட்டில் அட்டாக் வருது. என்னடா கடவுளே இது அப்படிங்கிற மாதிரி ஹார்ட்டில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஏஞ்சல் பக்கத்தில் போயிட்டு இந்த ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கும் போலவே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் ஹார்ட் வீக்காக இருந்தால் உனக்கு இந்த பிரச்சனை அப்படிங்க, அப்புறம் எப்படி ஓ மனசில் வந்து நான் உட்கார முடியும், ஓ மனசு எனக்கு தாங்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சல் கேட்க, அதுக்கு ஜிம்மன் வந்துட்டு என் மனசு எதுக்கடி ஒன்றை தாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஏஞ்சல் சொல்கிறா, ஆமாம் எப்போ என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை உங்ககிட்ட மிஸ் பண்ணணும் அப்போவே நீ என்னோடதாயிட்ட, உன்னை யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன், எப்பவுமே நீ என்னோடது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஏஞ்சல் க்யூட்டாக சொல்கிறான். ஸோ ஜிம்மினிக்கு இதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை இந்த பொண்ணு என்ன சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரியே கன்ஃபியூஸ்டில் இருக்க. இதை கேட்குற ஜங்குக்கும் டேயோங்கும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏஞ்சல் கிட்ட போயிட்டு நம்ம இசை நின்றுட்டு என்னடி நடக்குது இங்கே, உன் கசின் ரீனா, உன் நீஸ் ரீனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹெல்ப் பண்ணுங்க இசையக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இசை அண்ணி அப்படிங்க, ஓகே ஓகே என் ஃப்ரெண்டு தான், நான் சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பான், உன்னை ஏற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல. ஸோ நம்ம சும்மா நடந்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம 2 பாய்ஸ்க்கு ஒன்றும் புரியல. சரி வாடா ஜிம்மின் போகலாம் அந்தாண்டன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஜிம்மினை. ஸோ என்னாட்ட சுகா வந்து நம்ம ஸ்ருதியோடைய ஸ்டொமக்கில், அதாவது பெல்லியில் கை வச்சுட்டு ஸ்ருதி ஸ்ரீயாலி எப்போ நீ செக் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 நாளைக்கு முன்னாடி நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரியும் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்ரீயாலி சரி நம்ம வீட்டில் சொல்லிடலாம் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ வந்துட்டு பாய்ஸ் 2 பேரும், அதாவது ஜாங்கோக் அண்ட் டேயோங் வந்துட்டு சரி நம்ம ஹனிமூனை கேன்சல் பண்ணிட்டு போகலாம், ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை முடிக்கலாம், இதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய் அவங்கவுங்க லக்கேஜஸை பேக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜாங்கோக் வந்து அம்முக்கிட்டையும் டேயோங் வந்து இசைக்கிட்டையும் சொல்ல. ஸோ 4 பேரும் போகிறாங்க ரூமுக்கு, போயிட்டு அவங்களோட லக்கேஜஸை பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்துட்டு நம்ம அம்மா பாட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஜங்குக் பக்கத்தில் வந்துட்டு கேட்குறா, சுகானா இப்படி பண்ணாங்கல்ல வீட்டில், சுகானா வீட்டில் ஒத்துப்பாங்களா என்னோட சிஸ்டரை அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரொம்ப பயப்படாத அம்மு, அவங்களோட லைஃப் ஸ்டேபிள் தான், என்னோட ஆன்ட்டி அங்கிள் ஈஸியாக வந்து ஸ்ருதியை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாங்கோக் சொல்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மாவும் சொல்லிட்டு போயிடா. ஸோ அப்புறம் தான் ஜாங்கோக் ஒன்று யோசிச்சுட்டு பக்கத்தில் வந்து, உன் வீட்டில் என்னோட அண்ணாவை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு தெரியல, ஏன்னா எங்கள் வீட்டில் இதுவரை யாரும் லவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதில்ல, அதனால் எனக்கு தெரியாது ஜாங்கோக் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறா. ஸோ ஜாங்கோக் இருந்துட்டு சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் போயிட்டு அவரோட லக்கேஜை பேக் பண்ணுறாரு. ஸோ நம்ம அம்மாவும் போயிட்டு லக்கேஜை பேக் பண்ணிகிட்ருக்கா. அதே டேயோங் சைட் பார்த்தா டேயோங் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, அதாவது வெளியே இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து பெட்டில் தூக்கி போட்டுட்டு இசை எல்லாத்தையும் எடுத்து வை அப்படிங்கிறாரு. ஸோ இசை இருந்துட்டு என்னாலும் எனக்கு வேலைக்கறியா, நானும் செய்ய மாட்டேன், வேணா நீ எடுத்து வச்சுக்கோ, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அவளோட ட்ரெஸ்லாம் எடுத்து போட. நம்ம டேயோங் இருந்துட்டு அப்போ நான் உனக்கு வேலைக்காரனாடி அப்படிங்கிற மாதிரி கேட்க,
நான் உனக்கு வேலைக்காரியா இல்லை நீ எனக்கு வேலைக்காரனான்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு தேவையான எல்லாத்தையும் நீ தான் செய்யணும். எங்கள் அப்பா என் கையை பிடிச்சி உன் கையில் தானே கொடுத்தாரு. எப்பயுமே நான் வெளியே போகிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ எங்கள் அப்பா உன்கிட்ட தானே கொடுத்தாரு, என்னோட வேலையை சேர்த்து நீ தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை செல்ல அவங்க எடுத்துட்டு தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சு ட்ராய் எடுத்து வச்சு அதில் எடுத்து அங்கே கிடக்கிற திங்ஸ் எல்லாம் மடித்து உள்ளே வச்சுட்டு இருக்காரு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக. இது வந்து நான் இப்பெல்லாம் செஞ்சதே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரியா வருத்தப்பட்டுக்கிட்டே செய்கிறாரு, தனக்குள்ளே பேசிக்கிட்டே செய்ய. ஸோ நம்ம இசை என்ன பண்ணுறேன்னா இதை பிக் பண்ணி அம்முக்கு அனுப்பி விடுறா. அம்மு பார்த்து சிரிக்கிறா. ஸோ வந்து இசை ஃபோட்டோ மட்டும் அனுப்பல, கீழே ஒரு மெசேஜும் அனுப்புகிறான். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச கொடுமைகளை நான் வந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அவனை வருத்தப்பட வைக்க போகிறேன். ஸோ நீ என்ன ஆரம்பிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அம்மு இருந்துட்டு ஜங்குக் பக்கம் திரும்புகிறா. ஸோ ஜங்குக் வந்து கொஞ்சம் கோவமாக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பாரு. ஸோ அந்த கோபமான முகத்தை பார்த்தோன்னே அம்முக்கு பயம் வந்துடுது. ஸோ அம்மா என்ன பண்ணுறான்னா மொபைலை வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ வந்துட்டு ஜங்குக் வந்து அம்மு தன்னை பார்த்ததை கவனிச்சிருப்பாரு. ஸோ பக்கத்தில் அதாவது அம்மு ஃபோன் வச்சுட்டு போயிருப்பாள். அந்த இடத்துல வந்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்க. ஸோ ஃபோன் வந்து லாக் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிருக்க மாட்டா, அப்படியே அந்த சாட்டோடய வச்சுட்டு போயிருப்பாளா. ஸோ இது ஜங்குக் பார்த்து விழுந்து சிரிக்கிறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபோனை டேபிளில் வச்சுட்டு தன்னோட மொபைல் எடுத்து அதை பிக் பண்ணுறாரு. ஸோ அந்த சேட்டை பிக் பண்ணி இது டெயோனுக்கு அனுப்புறாரு. டெயோனுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் கேட்டு துணி எடுத்து வைக்கிறது தான் வேலை. அந்த துணியெல்லாம் எடுத்து வச்ச பிறகு தான் வந்து நான் ஃபோன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எதையும் எடுக்கலை. ஸோ வந்து ஃபோன் எடுக்கலை. ஸோ வந்து அவர் பாட்டுக்கு லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஃபோனை எடுக்கலான்னு போகும்போது ஜங்குக் கிட்ட வந்து கால் வருது. ஸோ ஜங்குக் வந்து கால் பண்ணுறாரு. ஸோ டேவங்க வந்து கால் அட்டன் பண்ணிட்டு சொல்கிறாங்க, டேய் நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ண பார்த்தியா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ நம்ம டேவங்க வந்துட்டு டே கொஞ்சம் ஒர்க்காக இருந்தேன்டா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ நான் வந்து இசையை வேலை வாங்கிட்டு இருந்தேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு சிரிப்பு வந்துடுது. ஏண்டா நீ இசையை வேலை வாங்கினியா இல்லை இசை ஒன்று வேலை வாங்கினாலா? எனக்கு தெரிஞ்ச இசையோட கொடுமைப்படுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றதுன்னு ஒரு நக்கலான டோன்லேயே சொல்லு. ஸோ வந்து டேவங்க ஒன்றும் புரியல, ஏன்டா இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க. போய் உன்னோட சாட்டை பாரு, நான் உனக்கு என்ன அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ இவரும் காலில் இருக்கும்போதே வந்து போய் சாட்டை பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அந்த பிக்கு அதுக்கு கீழே வந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு இசையை பார்த்து முறைச்சிட்டே ஒரு மனசுக்குள்ளேயே நடிச்சுக்கிறாரு. என்ன நீ கொடுமைப்படுத்துறியா இல்லை நான் உன்னை எனக்கு காதலிக்க வைக்கிறேன்னு பார்க்கலாம் இசை அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன். ஸோ ஜங்கு கிட்ட காலில் சரிடா மச்சான், அவள் என்னை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டால, அவள் கொடுமைப்படுத்திட்டோம், நான் அவளுக்கு என்னோட லவ் எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்க ட்ரை பண்ண போறேன். ஸோ நான் மட்டும் கிடையாது, நீயும் உன்னோட லவ் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத அம்முக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறா மச்சான் அப்படிங்கிற மாதிரி டியோங் சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ ஜாங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா அவரும் போயிட்டு அவரோட லக்கேஜஸ்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வராரு. ஸோ எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஸோ நம்ம சுகாவும் போய் தன்னோட லக்கேஜஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் தான் ஸ்ருதியை கூட கூப்பிட்டு போயிருப்பார். பார்த்து எப்படி சொல்கிறதுனா அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாரு. ஸோ அதை பார்க்க முடியுது. ஸோ அம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா தன்னோட சிஸ்டரை இவ்வளோ கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் கையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ அவளோட ஃபேஸில் அது ஒரு ஸ்மைல் ஆகுது. ஸோ இது ஜங்குக் நோட்டீஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குது அவருக்கு. ஆனால் நம்ம ஸ்ருதிக்கு பின்னாடியே நம்ம ஜிம்மின் வந்து கொஞ்சம் வீக்காக, ஸோ அவர் ரொம்ப சோகமாக நடந்து வராரா. ஸோ நம்ம ஜிம்மின் கையை பிடிச்சிக்கிட்டே ஏஞ்சல் வரா. விடுங்க ஜிம்மின், உங்களோட வாழ்க்கையில நான் தானே எழுதியிருப்போம் போல, உங்க தலையில எனக்கு தெரிஞ்சு ஏஞ்சலும் தான் உங்களுடைய ஃபேட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஏஞ்சலை தேடி வந்துட்டீங்க. உங்களுக்கான ஏஞ்சல் இதுக்கு மேல தேடிலாம் வரமாட்டா. அதாவது நான் சொல்றது காட் ஏஞ்சல், ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு காட் ஏஞ்சல் கிடைக்கல, ரியல் லைஃப்லேயே ஒரு ஏஞ்சல் தான் கிடைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ ஜிம்மின் வந்து ஏஞ்சலை தலையிலேருந்து கால் வரையிலும் பார்த்துட்டு ஆமாம் ஏஞ்சல் தான், ஏஞ்சலை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தெரியும் ஏஞ்சலா இல்லை டெவிலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கும் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து சுகா வந்து அங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் தெரியும். ஸோ ஏர்போர்ட்டில் ஸோ எங்களுக்கு வந்து கொரியாவுக்கு உடனே டிக்கெட் வேணும், ஸோ வந்து நாங்கள் ரிசர்வ் பண்ணல, நாங்கள் இப்போயே போய் ஆகணும், வீட்டில் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாருமே கொரியா கிளம்பி போகிறாங்க. ஸோ போனோன்னே எங்கே ஃபஸ்ட் போகிறாங்கன்னா ஸோ நம்ம ஜங்குக் டயாங், இசை, அம்மு, ஸோ ஜிம்மின், ஏஞ்சல், சுகா
ஸ்ருதி எல்லாருமே வந்து ஜங்குக் டயாங் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ வந்து டயாங்கும் ஜங்குக்கும் அவங்கவுங்க ரூமில் போய் லக்கேஜை வச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ 2 பேரோட ஃபேமிலியும் ஒட்டுக்கா கேதர் பண்ணிவிட்டு சுகா வந்து ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே சொல்லியிருப்பாரு, நீங்கள் வந்துட்டு டயாங்கோட வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட. ஸோ அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ வந்து எல்லாரையும் ஒட்டுக்கா கேதர் பண்ணி நம்ம சுகா வந்து பவ் பண்ணி ஐம் சாரி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இதுதான் என்னோட வைஃப் ஸ்ருதி அப்படிங்கிற வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ நாள் டயாங் ஃபேமிலி ஆகட்டும், ஜங்குக் ஃபேமிலி ஆகட்டும், பிடிஎஸ் மெம்பர்ஸாக இருக்கட்டும், சுகாவோட ஃபேமிலியாக இருக்கட்டும், சுகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சுகா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டார். அவங்கெல்லாம் என்ன நினச்சிப்பாங்கன்னா சுகாவுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணாமல் கொஞ்ச நாள் விட்டுருப்பாங்க. ஸோ சுகா வந்து திடுதிப்புன்னு இப்படி சொல்ல, ஸோ சுகாவோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. வந்து சுகாவை ஹக் பண்ணிவிட்டு, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற விஷயம் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சந்தோஷம் தானே பட்டிருப்பேன், இதுக்கு எதுக்கு சாரி கேட்குற, எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட கேட்க, அம்மா எனக்கும் இவ்வளோக்கும் கல்யாணமாகி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது, நெக்ஸ்ட் மந்த் வந்தால் 1 மந்த் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறான், 1 இயர் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறான், ஏன் யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சுகாவோட அப்பா கேட்கும்போது, அப்பா இவங்க வீட்டில் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஸோ அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ அவளுக்கு நான் சுவிட்சர்லாந்து திரும்ப போகிறேன், அதாவது நான் இந்தியாவுக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறேன், அப்போ தான் இவளை பார்த்து காதலிச்சேன். ஸோ 1 இயர் அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் இவளும் 1 இயர் ஃபுல்லாக இந்தியாவில் லவ் பண்ணோம். ஸோ சுவிட்சர்லாந்துக்கு நான் போகும்பொழுது இவளுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நான் அங்கே போன பிறகு, அதாவது சுவிட்சர்லாந்து போன பிறகு என் மனசு மாதிரி நான் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி பண்ணணும்னு பயந்தா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா அவளை கூட்டிகிட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்ருதி படித்து முடிக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் கேப் விட்டு வீட்டில் பேசிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் ஸ்ருதி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற சொன்னால சுகாவோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஸ்ருதி கிட்ட வந்து ஹக் பண்ணிட்டு, யாழி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியாடா, சரி உன் அப்பா அம்மா யார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஸ்ருதி வந்து அம்மா பக்கம் திரும்ப யாருக்கும் ஒன்றும் புரியல. ஸோ அம்மா முன்னால் வந்து நின்றுட்டு என்னோட கசின் சிஸ்டர்ஸ், என் பெரியப்பா பொண்ணு தான் இவ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே ஸோ அப்போ ஓ ஃபேமிலிக்கிட்டையும் பேசணும்ல அப்படிங்கிற மாதிரி சுகாவோட அம்மா கேட்க, ஸோ சுகாவோட அம்மா அப்பா கேட்க ஆமாங்கிற மாதிரி அம்மா சொல்கிறா. ஸோ நம்ம இன்னைக்கு போக வேண்டாம், நாளைக்கு போகலாம், ஃபர்ஸ்ட் நானும் இசையை வீட்டுக்கு போய் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்லிட்டா. ஸோ வந்து அன்றைக்கான நைட் ஸோ வந்து எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டேங் சைடு வந்து இசைக்கு தூக்கமே வரல. ஸோ இசை பாட்டுக்கு மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபன் வீடியோ பார்த்துட்ருக்கா. ஸோ வந்து பார்த்துக்கிட்டே அவள் எப்படி என்ன பண்ணிடுறான்னா வீடியோ பார்த்துக்கிட்டே தூங்கிடுறான். ஸோ டேங்க்கு சவுண்டு கேட்டு எழுந்திருக்கிறாரு. பிகாஸ் ஏன்னா ஹெட்செட் கரண்ட் இருக்கும். ஸோ ஹெட்செட் கரண்டோன்னா அந்த மியூசிக்கோட சவுண்ட் கேட்டு டேங் எழுந்திருக்கு. ஸோ இசை வந்து மொபைல் ஆன்லேயே இருக்கா, அவள் தூங்கிட்டா. ஸோ வந்து டேங் என்ன பண்ணுறாருனா அந்த மொபைலை ப்ராப்பராக கழட்டி ஹெட்செட் எல்லாம் கழட்டிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் அதாவது லாக் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை வச்சுட்டு நம்ம இசையோட ஃபேஸில் இருக்க மெர்ஸி யாரெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இசையோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ, ஸோ குட் நைட், உனக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் தான் வரணும்னு ஆசைப்பட்றேன், உன் கனவை நான் வரணும் இல்லையோ எனக்கு அது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் உன்னோட கனவுகளால் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், எனக்கு அது மட்டும் தான் முக்கியம் இசை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையை பேட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. ஸோ நம்ம இசை வந்துட்டு ஏதோ சினிங்கிட்டே இருக்கா. ஸோ அவளுடைய எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் தூக்கம் கலையறதுக்கும் கெட்ட கனவு கண்டுட்டு ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரியே நம்ம இசை வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ டேங் வந்து ஏதோ கெட்ட கனவு காண்றா போல அப்படின்னுட்டு இருக்கு. ஸோ டேங்கோட கையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறா இசை. ஸோ டேங் வந்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இசையோட தலையை பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நம்ம இசையும் வந்துட்டு அப்படியே தூங்கிடுறான். ஸோ டேங்கும் வந்து படுத்து தூங்கிடுறாரு. ஸோ அதே ஜாங்குக் சைட் பார்த்தா நம்ம அம்முக்கு நைட்டு தண்ணி தாக எடுக்குது. ஸோ பார்க்குறா ரூமில் பாட்டிலில் தண்ணி கிடையாது. ஸோ சரி நம்ம போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஸோ ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வரா. ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும் லாஸ்ட் ரூம். ஸோ அந்த இடம் எப்பயுமே டார்க்காக தான் இருக்குமா. ஸோ இவன் அப்படியே தூக்க கலக்கத்துலேயே பாட்டில் எடுத்துகிட்டே வரான். ஸோ வந்துட்டே இருக்கா. ஸோ இவன் எது மேலே இடிச்சிட்டு கீழே குனிஞ்சதா. ஸோ கண்ணை தேய்ச்சிட்டு நிமிர்ந்து பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் 10 feet முன்னால் ஏதோ ஒயிட் கலரில் ஒரு ஷேடோ மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கு. நம்ம அம்மா வந்து கண்ணை நல்லா தேய்ச்சிட்டு பார்க்குறா, அந்த இடத்துல அதை காணும். அம்மு பயந்துடுறா. ஸோ அம்மு வந்துட்டு அந்த பாட்டிலை இருக்க பிடிச்சிட்டே நின்றுட்டு இருக்காள். ஸோ அம்முவோட ஷோல்டர் யாரோ தொடுறாங்க. ஸோ அம்மு பயத்தில் அந்த பாட்டிலை கீழே போட்டுடுறா. ஸோ திரும்பி பார்த்தா ஜாங்குக். ஸோ ஜாங்குக்
போய் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜங்குக் ஜங்குக் சீனியர் சீனியர் இங்கே ஏதோ போச்சு அப்படிங்கிற மாதிரி தேங்கி சொல்ல. ஸோ ஜங்குக் இருந்துட்டு இங்கே எதுவும் இல்லை, நீ தூக்க கலக்கத்தில் எதையோ பார்த்து பயந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. ஸோ ஹக் பண்ணிகிட்டே சைடில் பார்த்தா அவளுக்கு ஆப்போசிட், அதாவது இவன் ஹக் பண்ணியிருப்பாள். ஸோ அவன் லெஃப்ட் சைடு தான் திரும்பியிருப்பான். ஸோ அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்கும், பிகாஸ் எனக்கு ஒரு கெஸ்ட் ரூம் தான். ஸோ அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குமா. அந்த ரூமில் இருக்க ஒரு ஜன்னல் இருக்கும், ஸோ ஒரு விண்டோ இருக்கும். ஸோ அதுக்கிட்ட அந்த கம்பியெல்லாம் இருக்கும்ல, க்ரில்லாம். ஸோ அந்த க்ரில்லில் யாரோ கை வச்சுட்டு வெளியே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஒரு ஒரு லாங் ஹேர், ஃப்ரீ ஹேர். ஸோ வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலரில் ஒரு ஃப்ராகு. ஸோ வந்துட்டு அவங்களுடைய சைட் பீஸ் மட்டும் தெரியுது. அந்த கண் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து ஒரு டார்க் லிப்ஸ்டிக். ஸோ வந்துட்டு அவங்க லிப்ஸ் பக்கத்தில் லைட்டாக பிளட் மட்டும் கீழே வருது. ஸோ அந்த வலியுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி வருது. ஸோ அம்மு இதை பார்க்குறா. கரெக்டாக அம்மு பயத்தில் கண்ணை மூடுறதுக்கும் அங்கே நிற்கிற உருவம் திரும்புறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருக்குது. ஸோ அம்மு பயந்துட்டு ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல, அவர் பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ அம்மா வந்துட்டு ஜங்குக்கு என்னமோ இருக்குன்னே சொல்லிட்டுருக்கா. ஆனால் ஜங்குக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் அம்மு அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. ஸோ சடனாக அம்மு கிட்ட, நான் இருக்கேன்னு உனக்கு தெரியுதா, உன் கணக்கு நான் தெரியுறேன்னா. ஸோ என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் நீ இல்லை உன்னோட ஹஸ்பண்ட் ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. இல்லை இங்கே என்னமோ இருக்குது ஜங்குக், இங்கே என்னமோ இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ வந்து ஜங்குக், இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ பயந்துட்ட, அதனால தான் நைட் ஆனால் வந்து ஹாரர் மூவிலாம் பார்க்காதானே சொல்கிறது அப்படிங்க. ஸோ வந்து அம்மாவோட காதில் திரும்ப அந்த சவுண்ட் கேட்குதா. என்னன்னு கேட்குதுன்னா, நீ ஹாரர் மூவி பார்க்குறதுனால உன் கண்ணுக்கு தெரியலண்ணா, நீ ஏதோ பண்ணியிருக்க, ஏதோ உண்மையை மறைக்கிறதுனால தான் நான் உன் கண்ணுக்கு தெரிகிறேன். ஸோ நீ அந்த உண்மையை சீக்கிரம் வெளியில் சொல்லுது. நீ எவ்வளோ நாள் அந்த உண்மையை மறக்கலையோ அவ்வளோ விளைவுகளை நீ அனுபவிப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ நீ என்னோட ஃபேஸை சைட்லேருந்து பார்த்துட்டல, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல. ஸோ பயப்படாத, உன் கூட உன் ஹஸ்பண்டே இல்லைனாலும் உன் கூட எப்பயும் நான் இருந்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைலாக்லாம் கேட்க அம்மா காதை அடைச்சிக்கிட்டு அழறா. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஜங்குக் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டு, சரி நீ இங்கேயே உட்காந்துட்டு நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கிச்சனுக்கு போயிடுறாரு. ஸோ அம்மா பயத்தில் அவருடைய பைஜாமாஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பைஜாமாஸை டைட்டாக பிடிக்கிறான். டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே எதுவுமே இல்லைம்மா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவள் காம் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனாலும் ஸோ டைட்டாக கண்ணை இருக்க மூடிக்கிட்டு ஸோ வந்து அப்படி சொல்லிகிட்டு இருந்திருப்பா. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா. ஸோ அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, எதுவும் இல்லைம்மா கண்ணை திறந்து பாரு, உன் ஜங்குக்கு தான் உன் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம அம்மாவும் கண்ணை திறந்து பார்க்குறா. ஸோ அவளோட ஃபேஸ் ரொம்ப கிட்ட எப்படி சொல்கிறது, ஸோ வந்து ஒரு விரல் போகிற அளவுக்கு மட்டும்தான், ஒரு கை உள்ளே போகிற அளவுக்கு மட்டும்தான் கேப் இருக்குது. ஸோ கண்ணை திறந்து பார்த்தா அங்கே ஒரு உருவம் இருந்திருக்கும்ல. ஸோ கெஸ்ட் ரூமில் ஒரு உருவம். ஸோ அந்த உருவம் நின்றுட்டுருக்கு. ஆனால் அது பேசுகிறப்பா வாய்ஸ் எப்படி இருக்குன்னா ஜங்குக்கோட வாய்ஸில் பேசுது. ஸோ நம்ம அம்மா பார்த்துட்டு பீச்சுன்னு கத்துறா, ஜங்குக் அப்படின்னு சொல்லி கத்துறா. ஸோ ஜங்குக் கீழே கிச்சனில் தண்ணி எடுக்க போயிருப்பாரு. ஸோ வந்து அந்த உருவம் இருக்குல்ல, அந்த உருவம் நம்ம அம்மாவோட வாயை பற்றிட்டு, என்ன கத்துற பேபி, கத்தக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ ஜங்குக் கீழேருந்து வேகமாக மேலே ஓடி வராரு. ஸோ ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை டச் பண்ணிட்டு பாய், டேக் கேர்.